நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் நமக்கு கொடுக்கிற வசனம் என்னன்னா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு எப்படியோ சமாதானம் கொண்டு வரணும்னு அவர் மேலே ஆக்கினி வந்துச்சான். அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நம்ம சுகமாகிறோம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. ஏசு மேலே தண்டனை வந்துச்சு, நமக்கு சமாதானம் வாங்கி தரணுனுக்காக, நமக்கு நிம்மதி வரணுனுக்காக அவர் மேலே ஒரு ஆக்கினி வந்தது, அவர் மேலே ஒரு தண்டனை வந்துச்சு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுங்க. என்ன தண்டனை? அவர் என்ன தண்டனை கிடச்சிச்சின்னு தெரியும்ல இயேசுவுக்கு? சிலுவை தண்டனை. நமக்கு சமாதானம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்காக. நீங்கள் அவர் நம்ம இப்போ இயேசு இறந்த நாளை தான் நம்ம புனித வெள்ளியாக குட் ஃப்ரைடேவாக நம்ம இப்போ நம்ம அனுசரித்து வரோம்ல. இயேசு சிலுவை தண்டனை பெற்று இறந்தார்ல. அவர் கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி அவர் இறந்தார். நீங்கள் யூத கேலண்டர் படி பார்த்தா நிஷான் மாதத்தில் 15ஆம் நாள் அவர் இறந்தார். ஏங்க அன்னைக்கு இறக்கணும்? ஏன் அன்னைக்கு இறக்கணும்? கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி ஏன் அவர் சாகணும்? யார் இதை சொன்னது? யார் இயேசுவை சாக சொன்னது? நீங்கள் அதற்கு நீங்கள் ஆதியாகமம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:15, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். தேவன் சொல்கிறார். ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவன் சொல்கிறாரு, ஆதியாகமம் 3:15, அவர் உன் தலையை நசுக்குவார். அதாவது அவர் என்பது இயேசு. இயேசு உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மீட்டிங்கில் முடிவெடுத்தது தான் இந்த மரணம், இயேசுவுக்கு சிலுவை தண்டனை என்று. அந்த தீர்ப்பு தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிடுறாரு. ஏன் அது மாதிரி சொல்லணும்? ஆதாமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, ஏவாளுக்கும் தண்டனை கொடுத்தாச்சு, பாம்போடைய 4 காலை பிடுங்கிட்டாரு. ஆனால் சாத்தானுக்கு மட்டும் தண்டனை கொடுக்கல. ஏங்க ஏன் அப்படி விட்டாரு? சாத்தானுக்கு தண்டனை கொடுக்காம இப்படி ஒரு வசனம் சொல்கிறாரு, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் சொல்லிட்டு அவனை அனுப்பிடுறாரு. எப்படி இருந்திருக்கும்? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த பாம்புக்கும் எப்படி இருந்திருக்கும்? நம்மளெல்லாம் தண்டிச்சு காலெல்லாம் பிடுங்கிட்டு அனுப்புகிறாரு, இவனை அப்படியே விடுறாரே. பயத்திலே செத்து போயிருப்பான், சாத்தான் பயத்திலே செத்து போயிருப்பான். எப்படி இருந்திருக்கும்? அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு சொல்லும்போது அன்னையிலேருந்து சாத்தான் என்ன பண்ணியிருப்பான்? ஒரு ஹெல்மெட் போட்டுகிட்டே சுற்றி இருந்திருப்பான். அதில் வேற ஏவாள் பெற்றெடுத்த ஒரு குழந்தைய சாவடிக்கிறான். இதுதான் அவர் தலையை நசுக்குவா சொன்னாங்களே, அப்போனா ஆபேல் தான் அவருன்னு நினச்சிட்டு ஆபேலை நசுக்கினான், ஆபேலை சாவடித்தான். கரெக்டாங்க? அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறது? நம்ம தலையை நசுக்கப்படும், நம்மளுக்கு தண்டனை கொடுக்கல, ஆனால் திடீர்னு நசுக்க போகிறாரு, மனிதனாக நசுக்க போகிறாரு அப்படின்னு மனிதர்களை அவர் பார்த்துட்டே இருந்தான். ஆனால் அவர் வந்தார். அவர் வரும்போது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தேவனுடைய குமாரன், மனித உடம்பு எடுத்து வந்திருக்காரு. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவன் டெஸ்ட் பண்ணான். வனாந்திரத்தில் 40 நாள் தேவன் இயேசு சோதிக்கப்படும்படி கூட்டிகிட்டு போனால, பரிசுத்த ஆவியானவரால் அவர் அனுப்பப்பட்டார் வனாந்திரத்துக்கு. அப்போ இவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். இவரை பார்த்து குதின்றான், அவர் குதிக்கலை. அப்புறம் இயேசுவை பார்த்து கல்லெல்லாம் அப்பங்களாகும்படி சொல்கிறான், அப்பவும் இயேசு செய்யலை. என்னடாது, இவர் தேவனுடைய குமாரன் மாதிரி இல்லையே. அவங்க அப்பா என்னன்னா மண்ணை எடுத்து மனுஷனாக படைச்சாரு, இவர் என்னென்னா கல்லை அப்பமாக ஆக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப சாதாரண ஆள் போல், மனித அவதாரம் எடுத்தோடனே அந்த பவர்லாம் போயிடுச்சு போல், தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இவர் என்னுடைய தலையை நசுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு அவனுக்கு இருந்துச்சு. அப்புறம் அவன் வர வர இயேசு ஊழியம் செய்கிறத பார்த்து அரண்டு போனான். சாவடிச்சிடணும் இவரை அப்படின்னு சொல்லி தான் யூதாஸ் காரியத்துக்குள்ளே புகுந்தான். சிலுவை தண்டனை வாங்கி கொடுத்தான்.
அப்போ கூட ஒரு டவுட் இருந்துச்சு அவனுக்கு. சரி, இவர் என் தலையை மிதிச்சிட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவருடைய குதிங்காலை நசுக்குனான் அவன். பெரிய ஆணியால் 2 கால்கள் அவருக்கு வந்து 2 கால்களும் சேர்ந்து ஒரு ஆணியால் அவருக்கு அடிக்கப்பட்டதில்ல, அவருடைய கால்களை நசுக்கினான். சரி, கால் அவருக்கு செப்டிக் ஆகிடும், முடிஞ்சு போச்சு, இவர் செத்து போயிடுவார், இனிமேல் எப்படி இந்த காலை வச்சு தானே என் தலையை நசுக்கணும், எப்படி நசுக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு வந்து ஆதாம் ஏவாள் உடம்பு தெரியும். அது மாதிரி ஆதாம் ஏவாள் வந்து அந்த பழத்தின் விஷத்தால் பாதிக்கப்பட்ட உடம்பும் அவனுக்கு தெரியும். 3வது ஒரு உடம்பு வருமேன்னு அவனுக்கு தெரியாது. உயிர் தெளிந்த உடம்பு எப்படி இருக்கும் அவனுக்கு தெரியாது. ஏசு வந்து இவனை பூமியில் வச்சு எதுவுமே பண்ணலைங்க. பூமியில் வச்சு அவனை திட்டக்கூட இல்லைங்க. அவனை வந்து ஒரே ஒரு தடவை தான் கடிந்து கொண்டார். அப்பாலை போ சாத்தானே துரத்தி விட்டார். அப்பாலை போ சாத்தானே மட்டும்தான் அவனை துரத்தி விட்டது மட்டும்தான் செய்தார். பூமியில் வச்சு அவனை ஒன்றுமே செய்யலை. அதனால் அவன் சாதாரணமாக எடை போட்டுட்டான் பிசாசு. ஆனால் அவர் வந்து சிலுவையில் தன்னுடைய உயிரை விட்ட உடனே பாதாளத்துக்குள்ளே போனார் பார்த்தீங்களா. போனவுடனே மிதி விட்டார். சாத்தானுக்கு தான் ஃபஸ்ட்டு மிதி. அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. எப்படி இருந்திருக்கும்ல, கச்சாமுச்சான் இருந்திருக்கும். ஒரு மனிதனுக்கு ஒருத்தருக்கு அழகே ஒரு 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 ஆளுனா அவங்களுக்கு அழகே தலை தான். இந்த தலையே நசுக்கிட்டார். பிசாசோடு வந்து அலங்கோலமாக தான் இருக்கான் இப்போ. ஓகேங்களாங்க. ஏங்க பாதாளத்தில் போய் நசுக்கணும்? ஏங்க சாவுனா என்னன்னு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தான் தெரியும். பாதாளத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க தான் செத்தவங்க. ஆவியும் ஆன்மாவும் அவங்க அதோடு உட்காந்துட்ருக்காங்க பாதாளத்தில். தன்னுடைய உடம்பு பூமியில் இருக்குது. அப்படிப்பட்டவங்க முன்னாடி தான் அவர் வந்து பிசாசோடைய தலையை நசுக்கினார். அந்த இடத்துல ஆதாமும் இருந்தாங்க, ஏவாளும் இருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்ல, கைத்தட்டி கொண்டாடி இருந்திருப்பாங்க, கிராக்கர்ஸ் வெடித்து கொண்டாடி இருந்திருப்பாங்க பிசாசோடைய தலை நசுக்கும் போது. ஏதேன் தோட்டத்தில் அதை செய்தில, இவங்க செத்துட்டோன்னே அங்கே போய் செய்தார், தலையை நசுக்கினார். பிசாசோடைய தலை நசுக்கப்பட்டது. அப்புறம் அவர் வந்து உயிர்த்தெழுதல் இருக்குது, இந்த உடம்புக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு காண்பித்தார். அந்த டெமோ பண்ணுறதுக்கு தான் அந்த பூமிக்கே வந்தார். ஏங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு கஷாயம் கொடுத்துருக்கக்கூடாதா தேவன்? அந்த விஷம் முறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கஷாயம் அல்லது ஏதாவது ஒரு மருந்தாவது கொடுத்துருக்கலாம்ல. எதுவுமே கொடுக்கல. ஏற்கனவே சொல்லியிருந்தான், இந்த பழத்தை நீ சாப்பிட்டா செத்துருவேன்னு சொன்னார். அவன் செய்த உடனே ஆதாமும் ஏவாளும் இந்த பழத்தை சாப்பிட்டோன்னே தண்டனை கொடுத்துட்டார், வெளில போயிடுங்கன்னு. அவ்வளோதான், துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுத்தாரு. ஏசு மூலமாக அதற்கு தீர்வு கிடச்சிச்சு. ஏசு வந்து என்ன பண்ணார், சாவு வந்து இந்த மனிதனுக்கு முடிவு கிடையாது, அவன் ஒரு நாள் உயிர் தெழுவான், அவனுக்கு மரணம் இல்லை. அப்போ புனித வெள்ளி, ஏன் புனித வெள்ளி சொல்கிறாங்க? இதுதான் காரணம். என்னங்க ஒருத்தர் செத்துருக்காரு, அதை போய் புனித வெள்ளின்னு சொல்கிறீங்க, குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி? மனித குலத்துக்கே ஒரு முடிவு இல்லாத ஒரு நாள் அப்படின்னு ஏசு வந்து கொண்டு வந்தார். உனக்கு மரணம் வந்து முடிவு கிடையாது, நீ திரும்பவும் எழுந்துப்ப, உனக்கு வேறு உடம்பு கொடுப்பாரு தேவன் அப்படின்னு அவர் ப்ரூஃப் பண்ணி காமிச்சார், ஒரு டெமோ பண்ணி காமிச்சார். ஓகேங்களா? அதான் புனித வெள்ளி, அதான் குட் ஃப்ரைடே. ஓகேங்களா? சிலுவை மரணம் என்பது கொடுமையான மரணங்க. அவர் வந்து தன்னுடைய இரத்தத்தை முற்றிலுமாக ஊற்றணும். அதுக்காக தான் அவர் வந்து அந்த மரணத்தை அவர் செலக்ட் பண்ணார். அது வந்து அசிங்கத்தின் உச்சக்கட்டம். ரோம பேரரசு வந்து ஒரு அடிமையோ அல்லது வேற ஏதாவது நாட்டை சேர்ந்தவனாக இருந்தால் அந்த தண்டனை கொடுக்கும். அசிங்கத்தின் உச்சக்கட்டம் அது வந்து ஒரு கொடூரமான மரணம். பல மாதங்கள் கூட சிலுவையில் உடம்பு இருக்குங்க, சாகவே மாட்டாங்க. ஆணி தானே அடிச்சு வச்சுருப்பாங்க, அந்த ஆணிலேருந்து ரத்தம் சொட்டும். அந்த இரத்த வாடைக்கு காக்காலாம் வரும், கழுகுகள்லாம் வரும், வந்து வந்து கொத்திட்டு போகும், அவங்களுடைய உடல் உறுப்புகளை கொத்தி சாப்பிடும். நிறைய பேர் பல மாதங்கள்லாம் இருந்திருப்பாங்க. அந்த சிலுவை தண்டனை என்பது சாகாமலே உயிரோடு சித்திரவதை, அதுதான் சிலுவை தண்டனை. ஆனால் அந்த சாட்டை அடிகள் 40 சாட்டை அடிகள் அடிக்கிறாங்கல்ல, அவள் பின்னாடி வந்து எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும்.
உள்ளே இருக்கிற குடல் வந்து வெளியில் முதுகு வழியாக தொங்க ஆரம்பிக்கும். இன்னும் அதிகமாக அடிபட்டிருந்தா அவங்களுக்கு உடலில் உள்ள உள் உறுப்புகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்குள்ளே போய் பறவைகள் கொத்தி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். எலிகள்லாம் வந்து நிற்கும், எலிகள்லாம் சாப்பிடும். கொடூரமான உயிரோடு சித்திரவதைப்படுத்தி ஒருத்தனை சாகடிக்கணும், அதுக்காக தான் மரண தண்டனை. இந்த மாதிரி ஒரு மரண தண்டனையை ரோம பேரரசு இந்த பெர்சியாக்காரங்க கிட்ட இருந்து காப்பி அடித்து இவங்க ரோம பேரரசு வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க, நிறைவேற்றினாங்க. ஆனால் அவங்களுடைய குடிமகன்களுக்கு யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. இயேசு உச்சக்கட்ட அசிங்கம் வேதனையை அவர் வந்து சகித்தார். எதுக்குன்னா நம்மளுக்காக தான். இப்போ அவர் வந்து பாதாளத்துக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் சிலுவை மரணத்தில் செத்து இருந்தால் கேட்டிருப்பாங்க, இயேசுவே நான் இப்படி செத்தேனே, இவ்வளோ பெரிய வேதனையை நான் அனுபவிச்சேனே, நீங்கள் ஈஸியாக செத்து வந்துட்டீங்களேன்னு கேட்பாங்கல்ல. அவர் வந்து அதனால தான் ஒரு மோசமான மரணத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ரத்தம் அத்தனையும் ஊற்றினார். ரத்தத்தை ஊற்றிட்டார், அதான் விஷம் கலந்த அந்த ரத்தம். நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தோடைய விஷம் அந்த ரத்தத்தில் கலந்து இருந்துச்சுல, எல்லாத்தையும் ஊற்றினார். அப்போது மனித உடம்புல உள்ள எல்லா விஷமும் ஃபுல்லாகவே கொட்டப்பட்டு புதிய உடம்பு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவர் வந்து மனித உடம்புல தானே இருந்தார், அவர் உயிரோடு எழுந்து புதிய உடம்பு பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி தான் நம்மளுக்கும், நம்ம செத்துருவோம், கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுவோம், அது காஞ்சி கருவாடாயிடும், நம்மளுடைய உடம்பு வெறும் எலும்பு மட்டும் கிடக்கும். அப்புறம் இயேசுடைய 2வது வருகை வரும்போது நம்மளுக்கு வேறு உடம்பு கொடுக்கப்படும். அந்த உடம்புல எந்த விஷமும் தாக்காது, புதிய உடம்பு. ஏன்னா இந்த உடம்பு அழிக்கப்பட்டுருச்சு, புதிய உடம்பு நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ வந்து சாகாமை. இப்போ பரலோகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், சாவே வராதுங்க, நித்தியமாக இயேசுவோட வாழ்வோம். இதுதான் புனித வெள்ளி. அதனால தான் நம்மளுக்கு புனித வெள்ளி அப்படின்னு இதை அனுசரித்து கொண்டு இருக்கிறோம். ஓகேங்களா? மனிதனுக்கு கல்லறை தான் முடிவு கிடையாது, அவன் வாழ்வான். அவனுக்கு அதுக்கப்புறம் இயேசுடைய 2வது வருகை வரும்போது நம்ம உயிரோடு எழுந்து அவரோட மேலே ஏறி போயிடுவோம், பறந்து போயிடுவோம். ஓகேங்களாங்க? நமக்கு எதிர்காலம் இருக்குது. ஓகேங்களா? அழிவு கிடையாது, யாரும் அழிக்க முடியாது மனிதர்களை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.